ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கிளம்ப போகிறோம். 75th பர்த்டே ஒரு ஆண்டிக்கு. அது எங்கள் ரிலேஷன் ஆண்டி தான். சரி, ஓகே, இன்னைக்கு காலையில் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா நான்வெஜ் தான் மத்தியானமாக சொல்லிட்டாங்க. ஆம்லெட் வந்து 5 பேருக்கு போடணும். நான் அந்தளவுக்கு ஆனியன் கட் பண்ணிட்டேன். க்ரீன் சில்லி அண்ட் சால்ட் போட்டு அசைடு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பெப்பர் அண்ட் சால்ட்டு தனியாக வந்து கலந்து அந்த ப்ரெட் மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது ஸ்மெல் எதுவும் வராமல் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் இருந்தாலும் ஸ்மெல் எதுவும் வராது. ஸோ வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு கிளம்பணும். ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆகிடுச்சி, ரெடி ஆகணும். எப்படின்னா நாங்கள் ரீல்ஸ் எடுக்க ட்ரை பண்ணோம். அது ரீல்ஸ் மாதிரி வரல. சரி, ஓகே, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறியாச்சு. ரொம்ப லேட். 12 o'clock ஃபங்க்ஷன். 12:15க்கு தான் கிளம்புறோம். காரில் போகும்போது அவங்க தாத்தா வந்து கதை சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தார். நாங்கள் எல்லாருமே கதை கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு இடம் காமிக்கிறேன். அது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். போகும்போது பார்க்கும்போதே அப்படியே வந்து உங்களுக்கே தெரியும் பாருங்கள். பீச் வியூ தான். நாங்கள் போகும்போது பீச் தெரியும். அந்த கடல் அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப வந்து ப்ளசன்ட் மைண்ட் கொடுக்கும். எங்கள் வீடே வந்து பீச் வியூ மாதிரி தான் இருக்கும். டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த ஹார்பரோட கப்பல் போகிறது அதெல்லாம் நல்லா தெரியும். ஒரு நாள் அதுவும் வீடு எடுத்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா, தலைமைச் செயலகம். ஒரு நாள் பர்மிஷன் கேட்டு போகணும், நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற ஆசை இருக்குது. எனக்கும் சில கோரிக்கைகள்லாம் இருக்குது. ஓகே, பார்க்கலாம், ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும்னு தோணுது. நெக்ஸ்ட் வந்து போகிற ஸ்பீடு வந்து பயங்கரமாக போனோம். ஆனால் வந்து அப்போயும் லேட்டு தான் ஆயிடுச்சு. இன்றைக்கி கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. போகிற வென்யூ வந்து கொஞ்சம் தூரம் தான் எங்கள் வீட்டிலேருந்து. 1.5 hours ஆகும். பீச்லாம் பார்த்துட்டு பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஸ்மால் ஒன் டே ட்ரிப் மாதிரி இருந்தது இது எங்களுக்கு. இந்த போகிற அந்த வென்யூ இருக்குது இல்லைங்களா, அது செம்மையாக இருந்தது. பார்த்தாலே தெரியும், செம்ம க்ரீனிஷாக. இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம வீடு வேலை அப்படின்னு இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி நமக்கு நல்லா ஃபீல் குட் அப்படின்ற மாதிரி இருக்கும். என் பொண்ணு ஐஸ்கிரீம் எடுக்காத, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எடுக்காத அப்படிலாம் கத்திட்டு இருந்தா. இன்றைக்கி மெனு இது தான்: பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சூப், சிக்கன் கிரேவி, ப்ரான் கிரேவி, பரோட்டா, ஃபுல்கா, ஐஸ்கிரீம்ஸ், பாயாசம் எல்லாம் இருந்தது. நான் கொஞ்சம் எல்லாமே சாப்பிட்டுட்டு நான் வந்து சுகர் கட் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டேன். அதுவே ஹஸ்பண்ட் என்ன சுகர் கட்டுன்னு சாப்பிட்ற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். என் பையன் என்ன பண்ணுறான்னா, மேலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ரூஃப்லேருந்து கீழே விழுந்துட்டான். அதுலேருந்து ஹைட்னால் அவனுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு ஏறவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ட்ரை பண்ணி இறங்கிட்டான். கடைசியாக ஏறி இறங்கி அவனே வந்து அவனை வந்து வின் பண்ண மொமெண்ட் இது. சின்ன விஷயம், பட் தெரியும். ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி வீட்டில் எப்படி இருப்போமோ அந்த வேஷம் மாதிரி வந்துட்டோம். இதுதான் வந்து ரியல். அது வந்து ரீல் மாதிரி. கொஞ்சம் வந்து லேடிஸ் கெட்டப் போட்டுட்டு சுற்றிட்டு அவ்வளோதான் முடியுது. அதுக்கப்புறம் எப்படா வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நம்மளாக மாறுவோம். நம்ம ஃபேஸில் வந்து ஏதோ ஒரு ஒன்றுமே இல்லை. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போட்டு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா போடுவேன். அதுதான் என் மேக்கப். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக். அதெல்லாமே எனக்கு இருந்தது ஏதோ இருக்குது நம்ம ஃபேஸில் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து இப்போ என் ஃபேஸ் என்ன மாதிரி இருக்குது. இப்போ தான் எனக்கே வந்து அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் விலாக் இது தான், ப்ராப்பர் விலாக். பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ஸ் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.